வயலூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே இளம்பெண் ஒருவர் கோவிலில் தீண்டாமை பார்க்கப்படுவதாக தர்ணா போராட்டம் நடத்தியது சலசலப்பை ஏற்படுத்தியது. திருச்சி வயலூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. நாள்தோறும் சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இச்சூழலில் அனைவரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் பிரபு ஜெயபாலன் ஆகிய இருவரை கருவறைக்குள் விட மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. குடமுழுக்கு விழாவில் அவர்கள் இருவரும் தெய்வப்பணி மேற்கொள்வதை உறுதி செய்ய இந்து அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திரா காந்தி என்ற பெண் தர்ணா போராட்டம் நடத்தினார். அனைவரும் அர்ச்சகராகலான்ற அந்த திட்டத்தின் மூலமா 2 பேர் இங்க அர்ச்சகரா இருக்காங்க. அவங்களை இதுவரைக்குமே இது அரசாங்கத்துக்கு சொந்தமான கோயில், யாருக்கும் தனிப்பட்ட கோயில் சொந்தமான கோயில் கிடையாது. அரசாங்கத்துக்கு சொந்தமான கோயிலே அரசாங்கத்தால் நியமிச்ச 2 பேர்த்த இன்னும் உள்ள முருகன் கோயிலுக்குள்ள அவங்கள வழிபாடு செய்ய விட மாட்டாங்க, எந்த அர்ச்சனையும் செய்ய விட மாட்டாங்க, வெளியவே தான் நிற்க வச்சிருக்காங்க. இந்த குடமுழுக்குல கூட அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படல, அவங்கள வெளியே வெறுமனையே நிற்க வச்சுட்டு இருக்காங்க, அவங்க அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அறநிலையத்துறை இணை ஆணையர் கல்யாணி, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட தெய்வங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் அர்ச்சகர்கள் அர்ச்சனை செய்து வருவதாக விளக்கமளித்தார். விநாயகர் சன்னதியில அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல நிலுவையாக இருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை பொறுத்து தான் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். திடீர்னு நாங்களா ஏதாவது செய்ய முடியாது. செஞ்சா அது நீதிமன்ற அவமதிப்புல வந்துடும். தர்ணா போராட்டம் நடத்திய பெண்ணிடம் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்.